தீபாவளிக்கு 2 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் மதுரையின் முக்கிய வணிக பகுதியான மாசி வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தீபாவளிக்கு பொருட்களை வாங்க மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, விற்பனை எந்த அளவுக்கு நடக்குது, கடைக்காரர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கின்ற நிலையில் அந்த தீபாவளிக்கான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். மதுரையை பொறுத்தளவில் மதுரை ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நகரம். பழமையும் புதுமையும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இது இருக்கிறது. எனவேதான் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் இங்கே மதுரையினுடைய மைய பகுதியாக பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மதுரை மாசி வீதிகளில் தற்பொழுது அவர்கள் தீபாவளிக்கான தங்களுடைய பொருட்களை வாங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் முழுவதுமாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகிறார்கள். துணிமணிகளில் துவங்கி வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாய்கள், தலையணை உரைகள், அதே போன்று வீடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த துணிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், ஸ்டூல், மேஜை, வீட்டு உபயோக பொருட்கள் என அனைத்துமே ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த தெற்கு மாசி வீதி பகுதி இருக்கிறது. மதுரையினுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இப்போது அதிக அளவில் பொதுமக்கள் இங்கு குவிந்து தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியுது. பொதுவாக இந்த பகுதியில் பெரிய பெரிய கடைகள் இருந்தாலும் கூட சாலையோரமாக வைத்து விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் தான் குறிப்பாக குறைந்த விலையில் தங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அதிக அளவில் குறிப்பாக மதுரையில் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கு வருவதை நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமாக தற்பொழுது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து முழுமையாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. முழுமையாக 3 நாட்கள் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து முழுவதுமாக திருப்பி விடப்பட்டு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான குறிப்பாக தீபாவளி நேரங்களில் தங்களுக்கு தேவையான பொருட்களை அதிக அளவில் வாங்குவார்கள். சிசிடிவியை பொறுத்தளவில் இந்த பகுதி முழுவதுமாக 100க்கு மேற்பட்ட சிசிடிவிகள் இந்த பகுதி முழுவதுமாக போலீசாருடைய கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் இங்கே தங்களுடைய பொருட்களை பலர் தங்களுக்கான பொருட்களை வாங்குவதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? தீபாவளி இந்த பகுதியில் ஏன் பெரும்பாலும் மக்கள் அதிகம் வராங்க? சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிதுங்க, அதனால் அப்புறம் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே தேவையான பொருள் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். அதனாலங்க ட்ரெஸ்ஸு தாங்க, இப்போ தீபாவளினால அதிகமாக ட்ரெஸ்ஸு தான், ரெடிமேடு. எங்கேங்க பிளாட்ஃபார்ம்கள்லையா? ஆமாங்க, அவங்க கடையிலேருந்து வாங்கி தான் விற்கிறாங்க. கூட்டம் பயங்கரமாக இருக்குதுங்க. நிச்சயமாக இது போன்று தொடர்ந்து பலர் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. 2 நாட்களில் இன்னும் அதிகமான பொருட்கள் விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.